கிடுகு பட தயாரிப்பாளரும் நாதாராம் கோட்சே அவருடைய பட இயக்குனருமான தம்பி வீரமுருகன் அவர்களால் ஏற்றப்பட்டுள்ள இந்த ட்ரெய்லரை பார்க்கின்ற பொழுது வீரமுருகன் நினச்சிருந்தா அந்த கமர்ஷியலாக பொம்பளையில் ஆட விட்டு படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாரிச்சிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் இந்த மாதிரி நாட்டில் புதைக்கப்பட்ட வரலாறுலாம் எடுத்து மக்கள் மத்தியில் கொடுக்குறாருன்னா உண்மையை மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி தான். பெரியவங்கெல்லாம் பேச இருக்கிறாங்க, சாமிகள் ஆசி உரை வழங்க இருக்காங்க, தமிழ் திரு அர்ஜுன் சம்பத்ஜி வந்திருக்காங்க. அதுபோல் இங்கே படத்தில் நடித்தவர்கள், இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வந்திருக்கீங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் பெரிய ஏக்கம். சங்கிகள் என்றாலே கொலைகாரர்கள், காந்தியை கொண்டுட்டான். சம்பத்ஜி அடிக்கடி சொல்லுவார், காந்தியை கோட்சே சுடுகின்ற பொழுது 2 குண்டு இருந்துச்சு. 2 குண்டு தான் அவர் துப்பாக்கிலேருந்து வெளியே வந்துச்சு. 3வது குண்டு எங்கேருந்து வந்துச்சுன்னு இன்ன வரைக்கும் விடை தெரியல. இதை வரைக்கும் எந்த போலீஸும் வெளியே சொல்லலை. பிரிட்டிஷ் போலீஸ் அப்போ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், எவனும் வெளியே சொல்லலை. கோட்சே சுட்டது 2 குண்டு, ஆனால் காந்தியின் உடம்பில் இருந்தது 3 தோட்டாக்கள். அதை தெளிவாக முருகன் அவர்கள் இதில் பதிவிட்டிருக்கிறார். எங்களை போன்றவர்களுக்கு இதில் பெரிய பூகம்பம் வருவதற்கு முன்பாக சில ஒரு முன்னோட்டமாகத்தான் இருக்கு. இதனால் பல்வேறு உண்மைகள் வெளிவர இருக்கிறது. ஒரு குற்றவாளி என்று சொல்லப்பட்ட கோட்சே இந்திய மக்களால் கொண்டாடப்பட்ட காந்தியை சுடும் அளவிற்கு ஒரு மனம் அழுத்தம் ஒருவருக்கு வருகிறது என்று சொன்னால் காந்தி செய்தது தான் என்ன என்பதை இந்த படம் காட்டியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு சுதந்திரம் என்பது ஒரு தனிநபரால் ஒரு நபரால் கிடைத்துவிட முடியாது. இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர் காந்தி என்று ஒரு வரியிலே முடிக்கின்றார்கள். என்னை விட சம்பத்ஜி நல்லா பேசுவார். ஏன்னா தூத்துக்குடிக்கு போகிறதுனால நான் ஷார்ட்டாக பேசுகிறேன். எண்ணற்ற தேசபக்தர்கள் இந்த தேச விடுதலைக்காக பாடுபட்டார்கள். எண்ணற்ற தேசபக்தர்கள். சிப்பாய் கழகத்திற்கு முன்பாகவே நெற்கட்டான் சேவலில் வாழ்ந்த பூலித்தேவன் ஆங்கிலேயருக்கு வரி கொடுக்காமல் எதிர்த்து போரிட்டான். அதற்கு பின்பாக வீரன் அழகுமுத்துக்கோன் மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டு வாழ்வதை விட என் தாயின் மண்ணிலே மரணத்தை விடுவதே மேல் என்று தன்னுடைய உடலை பீரங்கியால் கட்டப்பொழுது கூட மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை கேட்காமல் 5000 துண்டுகளாக சிதறி உயிர் விட்டான் வீரன் அழகுமுத்துக்கோன். இழந்த திருநாட்டை மீண்டும் பெற்ற வீரமங்கை வேலு நாச்சியார்கள் பாடுபட்ட சுதந்திர நாடு இது. தன்னை நம்பி வந்ததற்காக நாட்டையும் வீட்டையும் உயிரையும் ஆன்மீகத்திற்காக தன் தூக்கு கயிற்றை முத்தமிட்டார்கள் வீர மன்னர்கள் மருதுவாண்டியர்கள். அதே போல எண்ணற்ற தேசபக்தர்கள் இந்த தேசத்திலே தோன்றி மறைந்திருக்கிறார்கள். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முதலாக தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். முதலாக ஒரு தூக்கு அப்படின்னு அறிவித்தது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தான். 67 வயதிலே ஒரு மனிதன் தூக்கிலிட்ட பிறகும் அவன் இறந்தானா என்று சோதித்து பார்த்த ஒரு மாபெரும் வீரன் விருப்பாச்சி கோபால நாயக்கர். இப்படி எண்ணற்ற தேசபக்தர்கள், பிறப்பிலே செல்வந்தராக பிறந்தவர்கள், ஜமீனாக வாழ்ந்தவர்கள், கிட்டத்தட்ட தந்தையும் வழக்கறிஞர், மகனும் வழக்கறிஞர் வ.உ.சி. சிதம்பரநாதர் பிள்ளை. அவர் நினைத்திருந்தால் ஆங்கில ஏகாதிபத்தியத்தினுடைய வழக்குகளை நடத்தி செல்வந்தராக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இறுதி வரை ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சுதேசி பேரியக்கத்தை நடத்தி ஆங்கிலனுக்கு எதிராக கப்பலிட்டு தன் சொத்துக்கள் எல்லாம் இழந்து கோரல்மில் பிரச்சனையிலே 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்ற வ.உ.சி. சிதம்பரநாதரின் பெயர் இல்லை. இந்த தேச விடுதலைக்காக 4000 நாட்கள் சிறையில் இருந்த பசும்பன் முத்துராமலிங்க தேவனுடைய வரலாறு இந்த நாட்டிலே இல்லை.
எண்ணற்ற தேசபக்தர்கள் இந்த தேசத்திலே தோன்றி மறைந்திருக்கிறார்கள். இறுதி வரையும் திருப்பூர் குமரன் கொடியை கீழே விடாமல் கொடிகாத்த குமரன் உடைய வரலாறு இந்த நாட்டிலே இல்லை. எத்தனையோ வீரர்கள் இந்த நாட்டிலே தோன்றி மறைந்திருக்கிறார்கள். இந்த தேசத்திற்கு சம்பந்தமில்லாத ஒரு கூட்டம். இளவு வீடு இருந்தாலும் என் பேர் இருக்க வேண்டும், கல்யாண வீடு இருந்தாலும் நான் மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு திராவிட கூட்டம் எல்லாத்தையும் தான் 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 என்று சொல்லுகிறது. தெருக்களில் இருக்கக்கூடிய வைத்தியநாதர் ஐயர் என்று இருப்பதை வைத்தியநாதரை வைத்து ஐயரை எடுக்கிறார்கள். பிராமணர்களுக்கும் இந்த தேச விடுதலைக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லுகிறார்களே, நீலகண்ட பிரம்மச்சாரியாக இருக்கட்டும், வைத்தியநாதர், வஉசி ஐயர், எத்தனை பேர் இந்த தேசத்திற்காக பாடிட்டு இருக்கார்கள், போரிட்டு இருக்கிறார்கள், வழக்காடி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பேரெல்லாம் இந்த நாட்டிலே இல்லை. இவர்கள் சொல்லுவது இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் காந்தி. அந்த காந்தியை ஒருவர் சுடுகிறார் என்று சொன்னால் அதற்கு பின்பாக நடந்தது என்ன என்பதை நாம் உத்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் ஆயுதத்தை எடுத்து ஒருத்தனை வெட்டுகிறான் என்று சொன்னால் வெட்டியவனை நாம் குற்றவாளிகள் என்று சொல்லுகிறோமே, செத்தவன் என்ன செய்தான் என்பதை யாரும் பேசுவது இல்லை, பேச மறுக்கிறது. அதை சொல்லுகின்ற படம்தான் நாதாராம் கோட்சே என்ற படம். இப்படி உன்னதமான படத்தை எடுத்த என் அருமை தம்பி முருகன் அவர்களுக்கு, அவருக்கு தான் நாங்கள் விருது வழங்க வேண்டும், அவருக்கு தான் நாங்கள் சீல்டு வழங்க வேண்டும். அவர் எங்களுக்கு வழங்கி அவர் பெருமை சேர்க்கிறார் என்று சொன்னால், உயரத்திலே கம்மியாக இருந்தாலும் மனதளவிலே அவர் பெரிதாக இருக்கிறார் என்பதற்குத்தான் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. என்னுடைய தம்பி குருமூர்த்தி இங்கே அமர்ந்திருக்கிறார், இராணுவத்திலே பணி செய்கிறார். எனக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை, இந்த தேசத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் இந்த தேச தலைவர்களை யார் பேசினாலும் எங்கள் வாய் சும்மா இருக்காது. அதனால் வழக்கு வந்தாலும் சந்திக்கிறோம், சிறைக்கு சென்றாலும் சந்திக்கிறோம் என்று சொன்னால் இந்த தேசம் எங்களுடைய தேசம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த தேசத்திற்காக எண்ணற்ற தேசபக்தர்கள் ரத்தம் சிந்தினார்கள் என்று நாங்கள் உணர்கிறோம், அறிகிறோம். அவர் 2 பாடல் எழுதியிருக்கிறார் இந்த படத்திலே, தேசபக்தி பாடல். இங்கு இருக்கவர்கள் தான் இந்த தேசத்திற்கு சொந்தக்காரர்களை தவிர லேபிள் ஓட்டுறவெல்லாம் இந்த சுதந்திரத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானத்தை கட்டி எங்கள் அப்பன் பேரை வைக்கணும்னா இது எங்கே இருக்கு? ஒரு காலத்தில் 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்க்கின்ற புறம்லாம் பெரியாரும் சிலையும் அண்ணாவும் சிலையும் கலைஞரும் சிலையும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த திராவிட மாடல் கொஞ்சம் முற்போக்கா அண்ணாவையும் பெரியாரெல்லாம் எடுத்துட்டு வெறும் கலைஞர் சிலையை மட்டும் வைக்கும். வச்சு இவங்க யாருப்பா, இவர் தான் சுதந்திர போராட்ட வீரர் முத்துவேல் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின், இவருக்கு கருணாநிதி இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர், பெரியார் இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய தேச தலைவர்களுடைய சிலைகள் அகற்றப்படுகிறது, பேர்கள் அகற்றப்படுகிறது. இந்த தேச விடுதலை அன்று போது கருப்பு நாள் என்று அறிவித்த கூட்டம் இந்த திராவிட கூட்டம், தேசிய கொடியை எரித்த கூட்டம் இந்த திராவிட கூட்டம். இவர்களுக்கும் இந்த தேசத்திற்கும் என்ன சம்பந்தம்? 1919 ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் போது அதை ஆதரித்து தீர்மானம் போட்ட கூட்டம் இந்த கூட்டம். 1920 பெருங்காமநல்லூரில் ரேகை சட்டத்திற்கு எதிர்த்து போராடிய பேர்களை சுட்டுக் கொன்ற பொழுது அதற்கு வாய் மூடி மௌனம் சாதித்த கூட்டம் இந்த திராவிட கூட்டம். இவர்களுக்கும் நாட்டுப்பற்றுக்கும் என்ன சம்பந்தம்? RSS என்ன கிழிச்சிச்சுன்னு எங்களை கேட்கிறான், நீ என்ன கிழிச்சிச்சுன்னு நான் கேட்கிறேன். நாங்கள் சொல்லுகின்றோம், ஹெட்கைவாரில் இருந்து பல்வேறு தேசபக்தர்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 27 வயதில் 24 வயதில் 67 குண்டுகளை வாங்கிய சந்திரசேகர் ஆசாத்தை நாங்கள் சொல்லுகின்றோம், சூர்யா சென்னை சொல்லுகின்றோம், ராம்பிரசாத் பிஸ்மிலை சொல்லுகின்றோம், மங்கள் பாண்டேவை சொல்லுகின்றோம், பகத்குரு ராஜகுரு சுகதேவை நாங்கள் சொல்லுகின்றோம், வாஞ்சிநாதனை நாங்கள் சொல்லுகின்றோம். இவர்கள் எல்லாம் சங்கிகள் தான். நீ ஒரு ஆளை சொல்லு, ஓடாத ரயிலில் தலை வச்சு படுத்ததை தவிர நீங்க செஞ்ச சாதனை என்ன சொல்ல முடியுமா? எங்களை கேள்வி கேட்பதற்கு முன்பாக உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நீ என்றைக்காவது உணர்ந்தது உண்டா? என்னைக்காவது உணர்ந்தது உண்டா? அந்த திராவிட கூட்டங்கள் நம்ம கேள்வி கேட்டக்கூடாதுன்றக்காண்டி அவன் முந்திக்கிறது.
ஒருத்தனை சொல்லு. நான் சொல்றேன், பட்டியல் போடுறேன், நீ சொல்லு. ஒரு ஆளை சொல்லு. இந்த தேசத்திற்கு விடுதலை தரப்போகிறதாக நாங்கள் அறிகின்றோம். 1947 தீர்மானம் போடுறான். 45 நீங்க இந்த நாட்டுக்கு சுதந்திரம் தரப்போறீங்க. இந்தியா முழுவதும் சுதந்திரம் கொடுத்தாலும் சென்னை ராஜதானிக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்க கூடாது என்று சொன்ன கூட்டம் இந்த பெரியார் கூட்டம். கடைசி வரைக்கும் உங்க காலை நக்கிய பொழைக்க வேண்டும் என்று சொன்ன கூட்டம் இந்த பெரியார் கூட்டம். வெள்ளைக்காரர்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேறினால் குண்டு ஊசி கூட தயாரிக்க முடியாது என்று சொன்ன கூட்டம் இந்த பெரியார் கூட்டம். இவர்கள் தான் தமிழின தலைவர்கள், இவர்கள் தான் நாட்டுக்கு போராடியவர்கள். எங்க பார்த்தாலும் இங்க 250 கோடி ரூபாயில் ஒரு நூலகத்தை கட்டி அதில் கலைஞர் பேரு, 200 கோடிக்கு மண்டபத்துக்கு ஜல்லிக்கட்டு மைதானத்தை கட்டி எங்கள் அப்பா பேர், கலைஞர் பேர். நான் செத்து போயிடுவேன் இருக்குன்னா இல்லையா. ஒவ்வொரு நாள் சம்பஜி நாங்கள்லாம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். போனாதான் நிச்சயம். எங்களுடைய வாழ்க்கை என்பது அதுதான். 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவான், ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு என் மையன் என் பேரை என்ன சொல்லுவான், எதுக்கு கலைஞர் பேரை வச்சுருக்காங்க, ஏப்பா அவர் கிரவுண்டில் இறங்கி நின்றாருன்னா 50 மாடை பிடிக்காம விட மாட்டார்ப்பா சொல்லுவானா சொல்ல மாட்டானா. வரலாற்று அழிப்பதே இவர்கள் வேலை. அந்த வரலாற்றின் முக்கியத்துவத்தை வரலாறு படைக்காத இடம், வரலாறு தெரியாத இடம் வரலாறு படைக்க முடியாது. அனைத்து வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் சங்கிகள் மட்டும்தான், எவனும் கிடையாது இந்த உலகத்தில். எந்த வரலாறு எடுத்தாலும் எங்களுடைய தியாகம் இருக்கும், எங்களுடைய மரணம் இருக்கும், எங்களுடைய ரத்தம் இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நாதாராம் கோட்சேவினுடைய படம். இதில் கோட்சேவாக நடித்திருக்கக்கூடிய சஜீஷ் அருமையா, இவரை தவிர அந்த கேரக்டருக்கு யாரும் பொருந்த மாட்டாங்க. அருமையான ஒரு இயக்குனர். என்னுடைய பங்காளி ஒருத்தர் வந்திருக்காரு, அப்படியே சாய்பா இருக்காப்ல. பக்கத்தில் இருக்க அகிலனா முகிலனான்னு தெரியல, அவர் பேர் எனக்கு தெரியல. அவர் நல்லா பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லையா, ரொம்ப சந்தோஷம். இதில் இருக்கக்கூடியவர்கள் அப்படியே இந்த சாமத்திரிக்கா லட்சணம்னு சொல்லுவாங்க. அனைத்து லட்சணமும் அதில் நடித்த எல்லாத்துக்கும் அப்படியே பொருத்திருக்கு. அதனால் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். இந்த படத்திற்கு நாங்கள் உறுதுணையாக என்றென்றும் இருப்போம் என்று சொல்லி பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.